Apple, world's third biggest company with 3.8 trillion market capitalization. And world's one of the most valuable brand அது Apple தான். Every year அவங்க ஐபோனை 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ வித்தா கூட அதை சேவ் பண்ணி வாங்குற மக்கள் இருப்பாங்க, இஎம்ஐ போட்டு வாங்குறவங்க இருப்பாங்க, சண்டை போட்டு வாங்குறவங்க இருப்பாங்க, கியூல நின்று வாங்குறவங்க இருப்பாங்க. அவ்வளவு கிரேஸ் அந்த ஐபோனுக்கு. முன்னாடிலாம் ஆப்பிள் கம்பெனி ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மேஜிக் மாஸ்டர்னு சொல்லலாம். அந்த மேஜிக் பாக்ஸ்ல இருந்து எப்போ எந்த டிவைஸ் வரும்னே தெரியாது, ஆனா வந்தா கண்டிப்பா அந்த டிவைஸ் மேஜிக்கால உலகத்தையே மாற்றும். ஆனா இப்போ ஆப்பிளுக்கு ஒரு சைலண்ட் கில்லர் இருக்கு. அந்த சைலண்ட் கில்லர் டிசீஸ்னாலதான் நோக்கியா, பிளாக்பெரி, கோடா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் காணாம போயிருக்கு, சிலது அழிஞ்சே போயிருக்கு. அந்த டிசீஸ் எப்படி ஆப்பிளுக்கு வந்தது அண்ட் அந்த டிசீஸ் என்ன, ஆப்பிள் அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வர சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்ப எதுக்கு காத்திருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிளோட சக்சஸ்க்கு சிங்கிள் பிக்கஸ்ட் ரீசன் யாருன்னா எந்த ஒரு டவுட்டும் இல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அண்ட் ஆப்பிளுக்கு வருமானம் எப்படி வருதுன்னு பார்த்தா $391 பில்லியன் 51.5% ஐபோன்ஸ் மூலமா தான் வருது. சோ அந்த ஐபோன்ஸ் தான் ஆப்பிளோட ட்ரம்ப் கார்டு. நெக்ஸ்ட் சர்வீசஸ், ஐபோன், ஐபேட், ஐமேக் இந்த எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல அவங்க சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இருக்கும். லைக் ஆப் ஸ்டோர், சஃபாரி இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு 24% வருது. அண்ட் 7.8% மேக்ல இருந்து வருது, போத் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ஸ். அண்ட் 6.8% ஐபேட் மூலமா வருது. சோ ஐபோன் பிளஸ் சர்வீசஸ் பிளஸ் ஐபேட் பிளஸ் ஐமேக் இது எல்லாமே சேர்த்தா 90% ஆஃப் த ரெவன்யூ. இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் யார் லான்ச் பண்ணானா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா 2011 வரைக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் லான்ச் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் 90% ஆஃப் த ரெவன்யூ ஆப்பிளுக்கு போயிட்டு இருக்கு. டிம் குக் 14 வருஷமா சிஓ இருக்காரு. ஆப்பிளுக்கு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போனதுல இருந்து ஆப்பிள் வாட்ச் அண்ட் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி சம் அதர் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காரு. பட் இது மூலமா ஜஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 10% ரெவன்யூ தான் ஆப்பிளுக்கு போயிட்டு இருக்கு. சோ இதுதான் ஃபியூச்சர்ல ஆப்பிள் டவுன்ஃபால் ஆகிற சைலண்ட் கில்லர் டிசீஸ். இந்த டிசீஸ் பேர் த இனோவேட்டர்ஸ் டைலமா. இந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா, சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் அவங்க சக்சஸ்க்கு காரணமா இருக்கிற ப்ராடக்ட் மேல மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டையோ இல்ல புது டெக்னாலஜி மேல போக்கஸே பண்ண மாட்டாங்க. புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா பழைய சக்சஸ்ஃபுல் இனோவேஷன் மேல ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. நோக்கியாவும் இந்த தப்பை தான் பண்ணாங்க. அவங்க பட்டன் போன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுலே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஐபோன் டச் ஸ்கிரீன் கொண்டு வந்து ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணாங்க. ஆனா நோக்கியா அதை பெருசா கண்டுக்கல. ஏன்னா அவங்க தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எங்க ப்ராடக்ட் இது வரைக்கும் நல்லா போச்சு, இனிமேலும் நல்லா போ அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஒரு தாட் தான் நோக்கியாவை இப்போ இடம் தெரியாம அழிச்சிருச்சு. அண்ட் இந்த பாதையில இப்போ ஆப்பிளும் போயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அது எப்படின்னு கிளியரா சொல்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆனாரு? இதுக்கு காரணம் ஸ்ட்ராட்டஜிஸோ டெக்னிக்ஸோ இல்ல, தியரி ஆஃப் பிலாசபி. இந்த தியரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இனோவேட்டர்ஸ் டைலமா தான் என்னன்னு தெரியும். அண்ட் அது எப்படி ஆப்பிளுக்கு வந்ததுன்னு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த தியரி பத்தி தெரிஞ்சுப்போம். நம்பர் 1, திங்க் டிஃபரெண்ட். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சா நம்ம அதை விட பெட்டரா ஒரு படி மேல யோசிக்கணும். லைக் இருக்கிற ரூல்ஸை பிளைண்டா நம்பாம அந்த ரூல்ஸ் நிஜமாலே யூஸ்ஃபுல்லா இருக்கா, எந்த லெவல்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம ஒரு புது ரூலை இன்வென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐபோனை கொண்டு வரும்போது அப்ப வரைக்கும் ஸ்மார்ட் போன்ல ஒரு பிளாஸ்டிக் கீபோர்டு இருக்கும். ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த கீபோர்டை மொத்தமா எடுத்துட்டு ஃபுல் டச் ஸ்கிரீன்ல மொபைல் எடுத்துட்டு வந்தாரு. அதான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எல்லாரை விட பெட்டரா திங்க் பண்றதுனா. லைக் இருக்கிற ரூலை விட்டு ஒரு புது ரூலை கொண்டு வந்தாரு. நம்பர் 2, put a dent in the universe. உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் whatever it is, அது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கணும். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. உங்க விஷன் என்பது அவ்வளோ பெருசா இருக்கணும். அதுதான் இதுக்கான மீனிங். நம்பர் 3, empower peoples with tools. நீங்க உலகத்தையே மாற்றணும்னு நினைச்சா டெக்னாலஜி மூலமா பீப்புள்ஸ் எம்பவர் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துட்டு வர முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ் என்பது வெறும் பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ்க்காக ரெடி பண்ணுவாங்க. அதோட சைஸ் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. காமன் பீப்புள்ஸ் கிட்ட அப்போ கம்ப்யூட்டர்ஸே இருக்காது. சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் இன்னொரு பர்சனும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் மாஸ் மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டர்ஸ் எப்போ ஒரு காமன் பீப்புள் கிட்ட கிடைச்சதோ அப்பத்துல இருந்து அவங்க லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. அவங்களால புது ஒர்க் பண்ண முடிஞ்சது, ரொம்ப ஃபாஸ்டா பண்ண முடிஞ்சது. நாளை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, நிறைய கம்பெனிஸ் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்யூட்டர்ஸ் இந்த மொத்த உலகத்தையே மாத்திடுச்சு. சோ அந்த மாதிரி தான் டெக்னாலஜிஸ் மூலமா பீப்புள்ஸை எம்பவர் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா டெக்னாலஜிஸை பீப்புள்ஸ் கிட்ட கொடுக்கணும். அது எப்படி பண்றதுன்னா பை பில்டிங் கிரேட் ப்ராடக்ட். நம்பர் 4, பில்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸ். ஒரு டெக்னாலஜி எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல மாஸ் ப்ராடக்டா தயார் பண்ணலன்னா அது ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணாது. சோ கிரேட் ப்ராடக்ட் தயார் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை மைண்ட்ல வச்சுட்டு கிரியேட் பண்ணணும். நம்பர் 5, ஸ்டார்ட் வித் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமா இந்த ப்ராடக்ட் கஸ்டமர் லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரமா இல்லையா, அவங்களுக்கு இது நிஜமா தேவையா இல்லையா, அவங்களை இதை எம்பவர் பண்ணமா இல்லையா, இந்த ப்ராடக்டோட லுக் எப்படி இருக்கணும், டிசைன் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டெக்னாலஜி எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் சரி அதை காமன் பீப்புள்ஸ் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணவே பண்ணாது.
சரி, ஸ்டீவ் ஜாப்ஸ் எதுக்கு ஐபோன்ஸ் லான்ச் பண்ணாங்கன்னா அப்ப வரைக்கும் இருந்த ஸ்மார்ட் போன்ஸ் மோட்டர்லா, பிளாக்பெரி, நோக்கியா அதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அதுல ஒரு பிளாஸ்டிக் கீபோர்ட் அண்ட் ஸ்மால் ஸ்கிரீன் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பட்டன்ஸை பிரஸ் பண்றதுனால அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. அண்ட் அந்த பட்டன்ஸ்னால நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. சோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது. சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த பிளாஸ்டிக் பட்டன்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு ஃபுல் டச் ஸ்கிரீனை கொண்டு வந்தாரு. சோ இதனால மொபைல் லுக்கும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஸ்கிரீனும் பெருசா இருந்துச்சு. அண்ட் நம்ம யூஸ் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் அந்த பட்டன்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை ஈஸியா விளையாட முடியும் அண்ட் யூஸ் பண்ண முடியும். சோ கஸ்டமருக்கு எது பெஸ்டோ அதை தயார் பண்ணுவாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். Number 6, simplicity and focus. The best customer experience வரணும்னா simplicity and extreme focus இருக்கணும். Simplicity இல்லனா focus இருக்காது, focus இல்லனா the best product வராது. ஒரே டைம்ல நீங்க 10 வேலையை முடிக்கணும்னு நினைச்சா அதை முடிக்க முடியாது. அப்படி நீங்க முடிச்சாலுமே அதோட ரிசல்ட் அவ்வளவு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன். 1985ல ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் சொந்தமா உருவாக்கின ஆப்பிள் கம்பெனில இருந்தே வெளியேற்றப்பட்டாரு சில இஷ்யூஸ் காரணமா. அடுத்த 10 இயர்ஸ்ல வேற ஒரு பர்சன் தான் ஆப்பிள் கம்பெனிக்கு சிஇஓ லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்தாரு. அந்த 10 இயர்ஸ்ல ஆப்பிள் கம்பெனி சுக்குநூறா உடைஞ்சு கீழே போட நிலைமையில இருந்தது. இந்த ஆப்பிள் கம்பெனியை திரும்பவும் சேவ் பண்ணணும்னா அது ஸ்டீவ் ஜாப்ஸ்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லி 1987ல ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பவும் ஆப்பிள் கம்பெனிக்கு வர வச்சாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணாருன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் போன உடனே ஆப்பிள் கம்பெனி நிறைய புது ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் சேம் மேக்னெட்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ்லயே எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் தயார் பண்ணாங்க. அண்ட் பிரிண்டர்ஸ், சர்வர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி செல் பண்ணாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்ப வந்த உடனே அதுல இருக்கிற 70% ஆஃப் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாரு. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 30% ப்ராடக்ட்ஸ் மேலதான் எக்ஸலண்டா பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ரிசோர்சஸ் மொத்தமா போட்டாரு. சோ சிம்பிளிசிட்டி இருந்தாதான் ஃபோக்கஸ் வரும், ஃபோக்கஸ் இருந்தாதான் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா பண்ண முடியும். அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் பிலாசபில லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்டே ஹங்கிரி அண்ட் ஸ்டே ஃபுலிஷ். நீங்க எவ்வளவு பெருசா அச்சீவ் பண்ணாலும் சரி அதுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் அதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறி இருக்கணும், ஒரு அங்க இருக்கணும். ஸ்டே ஃபுலிஷ்னா நீங்க ஒரு போல்டான ரிஸ்க் எடுக்கிறதுல பயப்படக்கூடாது. அது ஃபெயில் ஆனாலும் சரி. அண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுலயும் ஒரு ஃபூலிஷ்னஸ் இருக்கு. பட் ரிஸ்க் எடுக்கிறதுனா ஒரு ரெவல்யூஷன் சேஞ்சை எடுத்துட்டு வர முடியாது. சோ இதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸோட பிலாசபி. ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011ல இருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஆப்பிள் கம்பெனி இந்த பிலாசபியோட தான் ரன் ஆச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆப்பிள் கம்பெனிக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் தான் ஆப்பிளுக்கு இது சைலண்ட் கில்லர், அதாவது இனோவேட்டர்ஸ் டெய்லமான ஒரு டிசீஸ் வந்தது. அது எப்படின்னு சொல்றேன். 2011ல ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் டீம் குக் அவரோட சிஇஓ பொசிஷனுக்கு போறாரு. 14 இயர்ஸ் ஆப்பிளுக்கு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்து அவர் லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் கூட அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆச்சு. டீம் குக் எடுத்துட்டு வந்தது இல்ல. பட் ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் அண்ட் ஈவன் சம் அதர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து just 10% ஆஃப் ரெவன்யூ தான் ஆப்பிளுக்கு போச்சு. அண்ட் இது ரொம்ப சின்ன ப்ராடக்ட், வேர்ல்டுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற ப்ராடக்ட் இல்ல. அண்ட் இது ஒரிஜினல் இனோவேஷன் கூட இல்ல. அப்பவே ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வந்தாங்க. 2014ல புதுசா ஆப்பிள் கார்டு ஒரு புது ப்ராடக்ட் மேல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 இயர்ஸா ஒர்க் பண்ணி $10 பில்லியன் செலவு பண்ணி லாஸ்டா பிளான கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா ஆக்சுவலா அவங்க ஆப்பிள் காரை எதுக்கு பில்ட் பண்றாங்க, மக்களை எப்படி எம்பவர் பண்ணணும் ஒரு கிளாரிட்டி இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷன் இல்ல, ஒரு கமிட்மெண்ட் இல்ல. ஜஸ்ட் கார் இண்டஸ்ட்ரியில நாமளும் என்டர் ஆகுறோம்னு ஒரு ஐடியால ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை தவிர கார்ல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் தரும், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இல்ல, அதை ஆட் பண்றோம், ஒரு புது டெக்னாலஜியை கார்ல கொண்டு வந்து கார் இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்றோம் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸோட பிலாசபில அவங்க ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் 2024ல ஆப்பிள் விஷன் ப்ரோன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஃபிளாப். பிகாஸ் மக்களுக்கு எது மூலமா எம்பவர் பண்றோம்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம மக்களுக்கு யூஸ் ஆகிறத தாண்டி ஒரு யூனிக்கான டிவைஸ் எடுத்துட்டு வந்துட்டோம்னு ஒரு மைண்ட் செட்ல லான்ச் பண்ணாங்க. அண்ட் அந்த ஹெட்செட்டை நீங்க போட்டுக்கினா ஒரு 1 hour 2 hours கண்ணு வலி, தலைவலி எல்லா வழியும் வந்துடும். கம்ஃபர்ட்டை தாண்டி டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அது பார்க்க கூட பெருசா வெயிட்டா இருக்கும். அண்ட் முக்கியமா பிரைஸ் பார்த்தா 3 லட்சத்துக்கு மேல. சோ டிமாண்டே இல்லாத காரணத்தினால அதோட ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிம்பிளிசிட்டி அண்ட் ஃபோக்கஸ் சுத்தமா இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பவும் ஆப்பிளுக்கு வந்து 70% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணி only 30% மேலதான் ஃபோக்கஸ் பண்ணாருன்னு. இப்ப ஆப்பிள் திரும்பவும் அதே ட்ராப்ல தான் விடுது. ஒரு வாட்டி ஐபோன் ப்ராடக்ட் லைன் நீங்களே பாருங்க. ஐபோன் 17, 17R, 17 Pro அண்ட் Pro Max புது ப்ராடக்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம ஐபோன் மூலமாவே நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு டாக்டிக் இது. சேம் ப்ராடக்ட்ல மைனர் சேஞ்சஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல செல் பண்றது. இது பண்றதை தாண்டி பீப்புளை எம்பவர் பண்றதுக்காக ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது இனோவேஷன், ஒரு புது ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணா இன்னமும் ப்ராஃபிட்ஸ் அதிகமா வரும். பட் இப்போ ஆப்பிளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷன் இல்ல, ஒரு கமிட்மெண்ட் இல்ல. நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க பார்த்தா ஓபன்ஏஐ, கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், எலன் மஸ்க், XAI இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ஏஐ சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணா
ஆப்பிள் மட்டும் சரண்டர் ஆயிட்டாங்க. லைக் ரொம்ப லேட்டா தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது கூட ஆல்ரெடி ஐபோன்ஸ், ஐபேட் இந்த மாதிரி எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸையும் சின்ன சின்ன ஏஐ அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதை தாண்டி உலகத்தையே மாற்றக்கூடிய ஏஐ ஃபியூச்சர் ஒன்றும் அப்டேட் பண்ணல. இதுதான் உங்களுக்கு தோல்வின்னு பார்த்தா ஓபன் ஏஐ அண்ட் கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆப்பிள் கம்பெனி வெறும் ஹார்ட்வேர் டிவைசஸ் மட்டும் லைக் ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக கூகுள் அண்ட் ஓபன் ஏஐ கிட்ட இருந்து அவுட் சோர்ஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆப்பிள் கம்பெனில ஸ்டீவ் ஜாப்ஸ் லீடரா இருக்கும்போது உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்தது. ஆனா இப்போ ஏஐ மூலமா உலகத்தையே மாற்றணும்னு நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணும்போது அவங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு ஜாலியா ஒரு ஃபாலோவர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள் கம்பெனி. ஓவராலா பார்த்தா ஆப்பிள் கம்பெனி வந்து ஆல்ரெடி ஸ்டீவ் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண ப்ராடக்ட்லயே கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி இயர் இம்ப்ரூவ் பண்ணி அதை வச்சு பிசினஸ் பண்றாங்க. அதை தாண்டி ஒரு ப்ராப்பர் டெக்னாலஜி கம்பெனி மாதிரி பிஹேவ் பண்ணல. புது டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சு அதை மக்களை எம்பவர் பண்ணி அது மூலமா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு பிலாசபியை இப்ப ஆப்பிள் கம்பெனி ஃபாலோ பண்ணல. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னாரோ, ஸ்டே ஹங்கிரி அண்ட் ஸ்டே ஃபுலிஷ். இப்ப இருக்கிற ஆப்பிள் கம்பெனிக்கு அந்த ஒரு அங்கர் இல்ல, அதாவது அந்த ஒரு பசி இல்ல. சோ இதுதான் த இன்னோவேட்டர்ஸ் டேலமா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னா ஃபோக்கஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு மணி ஏர்ன் பண்றதுல மட்டும் தான் இருக்கும். அப்படி பார்த்தா டிம் குக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் தான் சொல்லணும். பிகாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸை வேர்ல்ட் வைடா ஸ்கேல் பண்ணி நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் மிஷினா ஆப்பிள தயார் பண்ணாரு. பட் இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கிற ஸ்டீவ் ஜாப்ஸோட பிலாசபில இப்போ ஆப்பிள் கிடையாது. சோ ஒரு பக்கம் நல்லா பிசினஸ் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் ஒரு விஷன் இல்லாம டிஃப்ரெண்டா திங்க் பண்ணாம ஃபெயில் ஆகுறது. அந்த ஃபெயிலியர்னால வர டெக்னாலஜிஸையும் மிஸ் பண்றாங்க, அவங்களோட கனவுகளையும் மிஸ் பண்ணி டோட்டலா முடிஞ்சிடும். சோ இப்போ ஆப்பிளோட சிச்சுவேஷனும் அதுதான். அவங்க ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகாம இருந்தாங்கன்னா ஃபியூச்சர்ல காலி ஆகிடுவாங்க. சோ காலினா ஆப்பிள் மாதிரி கம்பெனி லைட்டா பின்னாடி போயிட்டாலே அது காலி கணக்கா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனியா இருந்தது. ஆனா இப்போ அதை பத்தி அவங்க பேசுறது கூட இல்ல. அதுக்குன்னு அதோட அர்த்தம் என்னன்னா அது டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு இல்ல, ஜஸ்ட் ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இந்த டிசீஸ்ல இருந்து ஆப்பிள் வெளியே வரணும்னா அவங்க திரும்பவும் ஸ்டீவ் ஜாப்ஸோட பிலாசபி தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா மாசா இம்ப்ரூவ் பண்ணி மேல வர முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க. தென் அடுத்த வீடியோல சந்திப்போம்.